நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தியை மத்தியில் கொண்டு வரப்பா. என் வாழ்க்கையில் கண்டதும் கேட்டதும் தொட்டு அறிஞ்சு ருசி பார்த்துருக்கிற காரியத்தை தான் உங்கள் மத்தியில் வைத்து போக விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் அருளிய ஜீவ அப்பம் இல்லையா? அது வாழ்நாள் பூரா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு செய்தி தானே, அது இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கவனித்து கேட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு சரியாக புரியும். யோவான் 6:27 சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. உலகத்தில் எல்லாரும் அந்த போஜனத்திற்கு தான் ராத்திரி பகலுமா நாடி தேடி அலைகிறாங்க. ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற ஒரு போஜனம், அந்த போஜனத்திற்காக நீங்கள் ஒரு கிரியை நடப்பிக்கணும். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ரொம்ப ஆழமான சத்தியம்ப்பா, கவனமாக கவனிங்க. எந்த மனுஷரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். நீங்களும் நானும் கையில் வச்சிருக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து இந்த வார்த்தையை எடுத்து உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னாருக்கு கொடுக்கணும், இவளுக்கு கொடு என்று சொல்லி பிதா யாரை முன்குறித்து வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு குமாரன் கொடுக்கிறார். கவனிக்க, எல்லாம் வித்தியாசமாக பேசுகிறாரே நினைக்காதீங்க, கவனித்து கேட்டால் தான் புரியும். யோவான் 6:29 இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பிதா எதற்காக உலகத்தில் அனுப்பினாரோ அதை சரிவர அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு அவரை உங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் ஜீவிக்கிறதற்கு, அவரால் பிழைத்து இருப்பதற்கு நீங்கள் எப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அதுதான் விசுவாசத்திற்கேற்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற அனுபவம். ஆகவே தான் அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறது. அவங்களுக்கு தான் இந்த ஜீவ அப்பம் கொடுக்கப்படுகிறது. ஹலோ, அவராலே பிழைத்திருக்கும்படி. யோவான் 6:33 சொல்கிறாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் வாழ்ந்து மரணத்தை தழுவி கட்டி கொண்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு உலக பிரகாரமான மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஜீவனை உண்டு கொண்டு கொடுக்கிற அப்பமே ஜீவ அப்பம். புரிஞ்சுக்கோங்க, அந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஜீவன் அடைகிறான். அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்குள் ஜீவன் உண்டாகிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். யோவான் 6:35 இயேசு இது அவருடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்திருக்கிற அந்த இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானேன்னு சொல்கிறாரு. நானே, கோதுமை ரொட்டி இல்லை, அது ஒரு நினைவாக செய்கிறோம். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படி அதை புசிக்கிறோம். அதை ரொம்ப ஒரு நினைவாக செய்யக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஜீவ அப்பம் நானே. அந்த அப்பம் ஆலயத்தில் நாம் நினைவாக புசிக்கிற அப்பமும் பானம் பண்ணுகிற ரசமும் இந்த அனுபவத்தை தேடி கண்டுகொள்ளும்படிக்குத்தான் அது அருளப்படுகிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன். இப்படி ஜீவனை அவர் எனக்குள்ளே கொடுக்கிறார். அவராலே நான் ஜீவித்திருப்பேன், மரணத்தை ஜெயித்திருப்பேன் என்று என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். இதெல்லாம் அனுபவத்தில் வரணும். ஆத்மாவில், ஆவியில், இருதயத்தில், மனதில் பசி அற்று போகும். பசியே இல்லை, பசி அடையான் என்ன சொல்கிறாரு. என்னிடத்தில் இப்படி விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். விசுவாசமாக இருக்கிற அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவி எப்பப்போ வந்துட்டு போகிறது இல்லை, உனக்குள்ளே தங்கியிருந்து வழி நடத்துகிற தாகத்தி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சொல்கிறாரு. 6:37 பார்க்குறீங்க, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னாலே பிழைத்திருக்கும்படி, என்னாலே போஷிக்கும்படிக்கு. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவாலே போஷித்து பிழைத்திருக்கும்படிக்கு அவர் பிதாவானவர் யாரெல்லாம் உலகத்தில் அழைத்து தெரிந்து கொண்டு அவரிடத்தில் கொடுக்கிறாரோ அவைகள் யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் அப்படி வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
பசியோட தாகத்தோட இருன்னு சொல்லி அவர் புறமே தள்ள மாட்டார். இன்னும் சொல்கிறார் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஜீவாப்பா பிழைத்திருக்கும்படி, நாமெல்லாம் அவரால் பிழைத்திருக்கும்படி ஜீவ அப்பமா வந்தார். வனாந்தரத்தில் மோசே வழியாக கொடுக்கப்பட்ட மன்னாவை போல அல்ல, இங்கே பிதாவானவரே கொடுக்கிறாரு. இல்லை அதிகமாக பார்ப்பீங்க, இந்த உலகத்தில் 2 காரியம் இருக்குது. ஒன்று அழிந்து போகிற போஜனம், இன்னொன்று நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனம். எதை பிரியப்படுறீங்க, எதை விரும்புகிறீங்க? அந்த அப்போ ஜீவனை உண்டு கொள்ளும், நித்திய ஜீவனையே கொடுத்துரும் உள்ள. பிறகு எப்படி பசி இருக்கும்? அதை என்ன பார்க்குறீங்க? ஏசாயா 55:2 உலகத்தில் என்னதான் செய்துக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி உண்டாக்கத்தக்கதாக இல்லாதபடி இருக்கிற காரியங்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இதைத்தான் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ ஜனம் செய்துக்கிட்டு இருக்கு. மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் பிரசங்கி சொல்கிறார் 6:7, அவன் வாய்க்காகவே, தன்னுடைய வாய்க்காகவே ஆகிலும் அது திருப்தியாக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தரை புசித்து அனுபவிக்கிறவன் உண்மையிலே திருப்தி அடைவான். நிறையா இருக்குப்பா. என் மாமிசம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். அதை புசித்து அதை ருசி பார்க்கறத குறித்து பிரசங்கம் பண்ணணும். இந்த கடைசி காலத்தில் அறிய தெரியணும். இல்லைன்னா நீ உள்ள ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி கொள்ள முடியாது. வேதத்தில் சொல்கிற மத்திய 4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த அனுபவம் அப்போ தான் வரும். ஜீவ அப்பம் வேத வசன வார்த்தையில் ருசி பார்க்கிறது, உணவாக உட்கொள்கிற அனுபவம். இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நிலையில் இருக்கிற ஒரு போஜனம். கிறிஸ்துவனுடைய கிரியை எப்படியா? யோவான் 6:51, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். உலகத்தில் உண்டானதெல்லாம் அல்ல, சமயக்கட்டில் ரெடி பண்ண அப்பம் அல்ல, வானத்திலிருந்து இறங்கிய ஜீவாப்பம். எப்படியா? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் மரணத்தை விட்டு நீங்கி இருப்பான், பிழைப்பான். ஆத்மா, ஆவி, இருதயம், மனதெல்லாம் பிழைத்திருக்கும்பா. இன்னும் பார்க்குறீங்க யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ, இன்னும் அதிகமாக அவர் ஒரு தண்ணீரை கொடுக்குறாரு. அது ஒரு காலம் அவனுக்கு தாகம் உண்டாகாது. பரிசுத்த ஆவி அவரை சரியாக ஜீவ அப்பமாக பார்த்து ருசி பார்க்குறவனுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார். நல்லா கவனிங்க. யார் வேணாலும் என்ன இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த ஊழியக்காரங்களாக இருந்தால் சரிதான். சொல்லுகிற காரியத்தை சத்தியத்தானாங்கிறத அறிந்து கொள்ளுங்கள். அது அவனில் நித்திய ஜீவனுக்கென்று ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அவனுக்குள்ள எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:13, போஜனம் வயிற்றுக்கும் வயிறும் போஜனத்திற்கும் உரியது, ஆனால் தேவன் இவ்விரண்டையும் அழிந்து போக பண்ணுவார். உலக பிரகாரமான போஜனம், மாம்ச போஜனம், மாம்சத்தை உட்கொள்கிற வயிறு, இது 2 அழிஞ்சு போயிடும். ஆனால் ஜீவ அப்பத்தை ருசி பார்க்கிறவன், ஜீவ தண்ணீரை பானம் பண்ணுகிறவன் ஒரு காலமும் அழிந்து போக மாட்டான். ஜீவன் உள்ளவனாய், நித்திய ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறதை பார்க்க முடியும். இதை மனுஷகுமாரன் தான் கொடுக்குறாரா. யோவான் 6:53-54, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை, அவருடைய மாம்சம் எங்கே இருக்கு? அவருடைய மாம்சம் எப்படிப்பட்டது? அவருடைய மாம்சம் எப்படிப்பட்டதாய் வாழ்ந்து காமித்தது? அந்த மாம்சத்துக்குள்ளே என்ன தங்கியிருந்தது? கிருபையும் சத்தியமும். பிதா உள்ளே இருந்தார், ஆவியானவர் அவருக்குள்ளே தங்கியிருந்தார். இந்த அனுபவமெல்லாம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே வந்துடும். மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஞாபகத்துக்காக புசிக்கிற அப்பமோ ரசமோ அல்ல. அவருடைய மாமிசம் இச்சைக்குரியதில்லை, உலகத்துக்குரியதல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களையே சிந்தித்தது, வேத வசனத்தினாலே பிழைத்திருந்தது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அது பிழைத்திருந்தது. அதை நம்பியிருந்தார். சரி, அதைத்தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆகவே தான் சொன்னார், அப்படி நீங்கள் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அடுத்து சொல்கிறாரு 54ஆம் வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்படிப்பட்ட அனுபவம் கொடுப்பாரு. அவன் கடைசி நாளே எழுந்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள மகிமை எல்லாம் வெளிப்படும். யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு நாளும் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. அவன் ஆத்துமா, ஆவி, இருதயம், மனதெல்லாம் கெட்டு போகுவதில்லைன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? இன்னும் சொல்கிறார் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், அவருடைய மாம்சம் அவருடைய இரத்தத்தின் வழியாக உண்டான நித்திய ஜீவன். யோவான் 1:32-34 வரைக்கும் வாய்ச்சிங்கன்னா யோவான் சாணன் சொல்லுவான், நான் இவரை அறியாதிருந்தேன், ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ருசி பார்க்க அறிஞ்சிட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே உள்ள ஞானஸ்தானத்தையும் கூட நீங்கள் உள்ளே பெற்றுக்கொள்வீங்க. இது ஒரு ஆழமான சத்தியம். மத்தேயு 3:17 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. ஏன்னு சொன்னால் அவர் மாம்சத்தை தேவ வார்த்தை வசனங்களினாலேயே நிரப்பி வச்சிருந்தார். சரி, யோவான் 5:36-37 பிதா எனக்கு நியமித்த கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்னு சொன்னார். எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நீங்களோ முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசமே கிரியை வெளிப்படுத்தும். யோவான் 6:28-29 அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிருபை. எதுக்கு அனுப்பினார்? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? அவர் பேரை வச்சு ஞானசாரம் வாங்கிட்டா பரலோகம் போயிடலாம்ல? இல்லை, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே வரணும். ஜீவ அப்பமாக அதை ருசி பார்க்குற அனுபவம். இன்னும் சொல்கிறார் கலாத்தியர் 2:16 மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். கொலோசியர் 3:2 மேலான வேலையே சிந்தியுங்கள், பூமிக்கு அடுத்த வேலை அல்ல. இதில் பார்த்தீங்கன்னா வேத வசன வார்த்தையில் திட்டம் தெளிவாக அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். தேவன் அவரை கொண்டு உங்கள் நடுவிலே செய்த பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவரை மெய்ப்பித்தார். எல்லாம் பார்த்தீங்களா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். ஆகவே நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கிறார். இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தியின் காரியம் ரொம்ப ஆழமானது தான், ஆனால் உண்மை. தேவன் அருளிய ஜீவாப்பம் அதை வெறும் உதட்டளவில் சொல்கிறதில்லை, அல்லது வெறுமனை கோதுமை ரொட்டியை புசித்து அதில் திருப்தி ஆகிறது அல்ல. அதெல்லாம் ஒரு நினைவாக செய்கிறோம். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படி ராபோஜனத்தில் அவர் பங்கிட்டு கொடுத்தார். இது என் சரீரமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அறியப்படிக்கு பித்து கொடுக்கப்பட்டார் அவர் சரீரம், அவர் மாமிசம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட் தான். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிற பண்ணுவார். ஆகவே இந்த நாளில் கேட்ட செய்தியை விட்டுறாதீங்க. இன்னும் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆகவே இந்த வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பத்தை பிதாவானவர் தான் கொடுக்குறாரு. அதை அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியாது, அழியாது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற இந்த ஜீவ அப்பத்துக்காக கிரியை நடப்பீங்க அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த கடைசி நாட்களிலும் தகப்பனே, அழிவில்லாத அந்த ஜீவ அப்பம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற அந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிதாவே, உடைய குமாரன் வழியாக நீர் அதை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோப்பா. அதை ருசி பார்க்கிற அனுபவத்தில் இன்னும் அதிகமாய் தேடி கண்டு கொள்ளத்தக்கதாய், ருசி பார்க்கிற அனுபவம் இன்னும் அதிகமாய் கடந்து வரத்தக்கதாய் எங்களுக்கு உதவிச்சு ஆசீர்வதியும். கேட்ட உம்முடையவர்களை தகப்பனே, இன்னும் அதிகமாய் போஷியும் உம்முடைய ஜீவாப்பத்தினால் அவர் பிழைத்திருக்கும்படிக்கு அதிகமாய் காத்து கொள்ளுப்பா. முற்றிலும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.